Hi friends, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கார்டன் டூர் தான். இது என்னோட ரிலேஷனோட வீடு. இங்க கார்டன் சூப்பரா வச்சிருக்காங்க. உங்க யாருக்காவது கார்டன் வைக்கணும் அப்படிங்கறது பிளான் இருந்துச்சுன்னா இத பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க நிறைய எக்ஸோரா பிளான்ட் தான் வச்சிருக்காங்க. நம்ம இடியாப்ப பூன்னு சொல்லுவோம்ல, அதுதான் எக்ஸோரா பிளான்ட். இது வச்சிருக்காங்க. ரோசஸ் வச்சிருக்காங்க. இது 10 மணி செடியா பாருங்க. எக்ஸோரா பிளான்ட்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். நீங்க எக்ஸோரா பிளான்ட் கண்டிப்பா உங்க வீட்டுல இடம் இருந்துச்சுன்னா வைங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். நம்ம மார்னிங் எழும்பி வெளியே வரும்போது ரொம்ப பிளசண்டா இருக்கும். இது ஒரு நெல்லிக்காய் வெரைட்டின்னு சொன்னாங்க. இதெல்லாம் முட்டைகோஸ் செடின்னு சொன்னாங்க. கேபேஜ். இது விதை போட்டு வளர்ந்ததாம். ஒரு த்ரோ பேக்ல நீங்க விதை போட்டு வளர வச்சுட்டு அதுல இருந்து நீங்க இப்படி எடுத்து நட்டுக்கலாம். தள்ளி தள்ளி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும் கேபேஜ் வைக்கிறீங்கன்னா. இது கிரேப்ஸ் செடி வச்சிருக்காங்க. அதுல ரொம்ப குட்டியா கிரேப்ஸ் இருக்கு பாருங்க. இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு பாத்தீங்களா. இங்க இது ஒரு கீரை. நிறைய துளசி செடி எல்லாம் நிக்குது. இது ஒரு சிவப்பு கீரை. பாருங்க எவ்வளவு பெரிய கொத்தா கிடக்குதுன்னு. இது இந்த வீட்டுல பையன் பாத்தீங்களா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. இது இன்னும் பழுக்கலன்னு சொன்னாங்க. லைட்டா பழுத்திருக்கு. இப்போ சாப்பிட்டா நல்லா புளிக்கும். இது கத்தரிக்காய். வித்து போட்டு வளர்த்ததுதான் எல்லாமே. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இதுல நிறைய கத்திரிக்காய் காய்ச்சிருக்காங்க. ஹார்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது ஏதோ ஜூஸ் மரம்னு சொன்னா. இதுலதான் காய் காய்க்குமா, அதை நம்ம ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த பொண்ணு அவங்க வீட்டுல உள்ளது. ஆனா இது வரைக்கும் அதுல பூவும் பிடிக்கல, காயும் காய்க்கல. காய்ச்சதும் அப்டேட் தரேன். இதெல்லாம் பால்சம் செடின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இது ரெட் கலர் பால்சம். இதுல ஒரு வித்து போட்டாலே போதும் வளர்ந்துரும். இதெல்லாம் கிரேண்டி. இது ஒரு சைஸ் கிரேண்டி. நம்ம ஆர்டினரி கிரேண்டி கிடையாது. இது உமி கிரேண்டி அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. இது ஆர்டினரி செவந்தி தான். இது ஒரு குட்டி கிரேண்டி இருக்குதுல்ல, இது ரெட் கலர். ரெட், ஆரஞ்சு அண்ட் எல்லோ சேர்ந்து பூக்குற மாதிரி. இதுவும் எக்ஸோரா பிளான்ட் தான். மல்லிகை செடி படத்தி விட்டுருக்காங்க. இது ஃபுல்லுமே கனகாமரம். முன்னாடிதான் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது கனகாமரம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப போக போக நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம். எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே கனகாப்பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நானும் கொஞ்சமா அவங்ககிட்ட கேட்டுட்டு பறிச்சுக்கிட்டேன். இது நிலவேம்பு செடியாக்கும். இது ஒரு இலை மட்டும் நம்ம பறிச்சு கஷாயம் போட்டாலே ரொம்ப காட்டமா இருக்கும். இது பசலிக்கீரை. இது பப்பாளி செடி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது மருதாணி செடியாக்கும். இதுல இருந்து பறிச்சு வச்சதுதான் இது. எங்க மாமி வீட்டுல இதே செடிதான் நிக்குது. நாங்க இருந்து பறிச்சு அரைச்சி வச்சோம். இதுவும் ஒரு நிலவேம்பு செடிதான். இது ஒரு கத்தரிக்காய். பர்பிள் கலர் கத்திரிக்காய் ஒன்றுல அதெல்லாம் பார்த்தோம்ல, அதேதான். இது லவ் பேர்ட்ஸ் கேஜ் ஆகும். நிறைய இதுல கூடு இருக்கு. பட் லவ் பேர்ட்ஸ் இல்ல. 2 லவ் பேர்ட்ஸ் இறந்து போச்சா. இந்த 3 லவ் பேர்ட்ஸுமே ஃபீமேல் லவ் பேர்ட்ஸ். அதனால அது அப்படியே இருக்கு தனியா.
அப்புறம் ஃபீடரும் வச்சிருக்காங்க. இந்த முயல் பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு. அப்புறம் கண்ணு வந்து ரொம்ப பிங்க் கலர், ரொம்ப ரெட்டிஷ் பிங்க் கலர்ல சூப்பரா இருந்துச்சு. பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. இந்த முயலோட பேரு ஆதி. எங்க மாமி பொண்ணோட ஃபேவரட். இது வந்துட்டு ஒரு முயல் போட்ட குட்டியா, ஒந்திக்காய் இருக்கு. எவ்வளவு அழகா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல. என்ன முயல ரொம்ப பிடிச்சிருக்கு. கனகாப்பு கொஞ்சம் கேட்டோம்னு சொன்னேன்ல, கொஞ்சமா நாங்க பறிச்சுக்கிட்டோம். இது ஒரு டார்க் ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. கொஞ்சமா பறிச்சு எடுத்துக்கிட்டோம். இது வந்து நான் வந்து எங்க மாமி கூட ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். அந்த வழியில வந்து ஒரு சைடு ஃபுல்லுமே ஆறா இருந்துச்சு. எங்க பிளேஸ்ல வந்து அப்படிதான் ரொம்ப நேச்சுரலா இருக்கும், பார்க்கவே பிரமிப்பா இருக்கும். அதனால சரி அப்ப அந்த கிளிப்பிங்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் இந்த விளாக்ல அப்படி சொல்லிட்டு நான் வந்து எடுத்தேன். ஃபுல்லுமே அந்த சைடு ஃபுல்லுமே ஆறாக்கும். பாருங்க ஃபுல்லுமே ஆறாக்கும். இது வந்து எங்க மாமி கூட நான் வந்த ஹாஸ்பிட்டல், ஹோமியோபதி கிளினிக்கு. அந்த கிளினிக்கு வெளியவே ஃபுல்லுமே ரப்பர் எஸ்டேட்டு. அந்த ஹாஸ்பிட்டலை சுத்தியும் ரொம்ப நிறைய மரம்லாம் வச்சு சூப்பரா வச்சிருந்தாங்க. ரொம்ப நீட்டா இருந்தது இந்த ஹாஸ்பிட்டல். இப்ப வந்து கிளம்பியாச்சு. இது வந்துட்டு போற வழியில ஃபுல்லுமே ரப்பர் எஸ்டேட் தான். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இப்ப ரெண்டு சைடுமே ரப்பர் எஸ்டேட் வரும் பாருங்க. ரப்பர் எஸ்டேட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து லைன் படி கரெக்டா நட்டு வச்சிருப்பாங்க மரம். அங்க ரெண்டு பக்கமும் ரப்பர் எஸ்டேட்டு, ட்ரீஸ், நடுவில் வந்து ஒரு சின்னதா ரோடு. நாங்க வந்து வீட்டுக்கு வர வழியிலேயே ரோட் சைட்ல வந்துட்டு ஒரு கடை போட்டிருந்தாங்க. ஸ்வீட் கார்ன், அப்புறம் நிலக்கடலை, லெமன், நெல்லிக்காய், மாங்காய், அப்புறம் இஞ்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க. நாங்க அதுல இருந்து இஞ்சி, அப்புறம் லெமன், ஸ்வீட் கார்ன் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தோம். ரேட்டும் அஃபோர்டபுளா இருந்துச்சு. இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்ச பிளேஸ். ரெண்டு பக்கமுமே வந்து ஃபுல்லா ட்ரீஸ், அந்த சைடு மலை நம்ம பாக்குறோம்ல, அந்த பக்கம் வந்து ஃபுல்லா மவுண்டைன். சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. இது வந்து இந்த குலசேகரம் போற ரூட், நாகர்கோயில இருந்து குலசேகரம் போற ரூட், அது தக்கலையில இருந்து திரும்பி போற ரூட். சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் மரம். அது ஒரு பக்கம் வந்து ஏற்றமா இருக்கும், ஒரு பக்கம் சைடுல வந்து இறக்கமா இருக்கும். இது வந்து அங்கிருந்து வாங்கணும்னா ஸ்வீட் கார்ன், அதை வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாகை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு விளாக்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன், அதுவும் ஃபன்னி வாய்ஸ்ல. ஓகே, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.